Hello dear students, welcome back to the social class 8, Civics chapter 5, Judiciary. From this lesson, already we saw the first two videos. In that we have discussed about some intro about judiciary. Then, what is the role of the judiciary? What is an independent judiciary? Then what is the structure of court in India? Okay, right now we are going to discuss about the topic is what are the different branches of the legal system. அதாவது நம்மளுடைய கோர்ட் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இல்லையா? ஸோ சேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான பிரான்ச்சஸ் அப்படின்றத பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. The above case of the dowry death falls within what is considered a crime against society and is a violation of criminal law. In addition to criminal law, the legal system also deals with civil law case. You read in chapter 4 of the how a new civil law was passed in 2006 to protect women against domestic violence. Look at the following table to understand some of the significant difference between criminal and civil law. அதாவது இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சுதா அப்படின்ற ஒரு விமன் எப்படி இறந்துட்டாங்க, அதாவது டவுரி டார்ச்சரில் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய மதர், அவங்களுடைய பிரதர் இல்லை இவங்க எல்லாருமே சேர்த்து அவங்களை பிளான்டாக வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விமன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸும் நடக்குது. இப்போ வீட்டிலே வந்து இந்த டொமஸ்டிக் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நிறைய டார்ச்சர் இருக்குது. ஸோ விமனை வந்து நிறைய விதத்தில் வந்து துன்புறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் சிவில் லா அப்படின்ற ஒன்று. அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2006 கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக? ப்ரொடெக்ட் விமனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னாக்கா ஒரு லா ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்குது. இது வந்து சிவில் லான்னு இருக்குது, இன்னொரு லான்னு பார்த்தோன்னா கிரிமினல் லா அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் லா இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியும். இப்போ கிரிமினல் லா அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மர்டர், இந்த மாதிரி தீஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிமினல் லாவில் வரும். ஓகேவா? ஸோ இவங்க அடுத்துடைய விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். திஸ் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஸோ அவங்க அந்த பர்சனை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அதாவது துன்புறுத்தின அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. இதுதான் வந்து கிரைம் லாவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ், கிரிமினல் லாவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து சிவில் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லேண்டு, டவுரி, டிவோர்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது சிவில் லா. ஓகேவா? அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு டிவோர்ஸ் கேட்டு ஒரு லேடி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே வந்து டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஓகேவா? சார் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதுவே வந்து லேண்ட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லேண்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ என்ன இது யார், இதுக்கு முன்னாடி இது யார் பேரில் இருக்குது, இப்போ இது யார் வாங்கினாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து முடிவெடுக்கக்கூடியதான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிவில் லா. ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்க பாக்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். A group of girls are presidentially asked by a group of boys while walking to the school. அதாவது குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ரேக் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிமினல் லாவுக்கு கீழே வரும். இதுவே வந்து ஒரு லேண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சிவில் லாவுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டஸ் எவ்ரி ஒன் ஹேவ் அசஸ் டு த கோர்ட்? அதாவது நம்ம எல்லாருமே வந்து கோர்ட்டை போய் அசஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், வி கேன் அப்ரோச் த கோர்ட். ஓகேவா? ஸோ இவங்க தான் கோர்ட்டு போய் அப்ரோச் பண்ணோம், ஸோ இந்த பர்சன் தான் போகணும் அப்படின்றதான் கிடையாது. எல்லாருமே போயிட்டு கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தால். ஓகே, லெட்ஸ் see. In principle, all citizens of India can assess the court in this country. This implies that every citizen has the right to just thought through the court. As you read earlier, the court plays a significant role in protesting for fundamental rights. If any citizen believes that their right are being violated, then they can approach the court for justice to be done. While the court is available for all, in the reality
access to be court always been difficult for the vast majority of the poor of India. Legal producer involved with a lot of money and paperwork as well as take up lot of time for a poor person who cannot read, whose family depend on the daily wage. The idea is going for the court to get ஜஸ்டிஸ் ஆஃபன் சிம்ஸ் டு ரிமோட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு போய் அசஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அது வந்து புவர் பீப்புளாக இருக்கட்டும், ரிச் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே போய் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். அதாவது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்ற ஒன்று பறிக்கப்படும்போது கண்டிப்பாக போகலாம், ஓகேவா? ஆனால் இது வந்து ரிச் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு ஜட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு புவர் பீப்புளாக இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து அந்த அளவுக்கான மணி இருக்காது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதனால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா புவர் பர்சன் தான். ஸோ இவங்களுக்குமே வந்து ஒரு சில ரெமெடி கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜுடிஷியரி சிஸ்டமில். ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். In response to this, the Supreme Court is early 1980s devised is the mechanism of public interest registration or BIL. Is the increased access to the judge. It allows any individual or the organization to file a BIL in the High Court or the Supreme Court of the behalf of this whose rights is being involved violated. The legal process was greatly simplified and even a letter or a telegram addressed to the Supreme Court or the High Court could be treated as the BIL. In the early year, BIL was used to source justice the large number of issues such as the recurring the bonded labor from the inhuman is the conditions securing the release of the prisoners of the Bihar who had been kept in the jail even after the punishment term was completed. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த புவர் பீப்புளுக்குன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா BIL, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 1980s கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்த புவர் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குன்னு வாதாடுறதுக்கு நிறைய ஜட்ஜ்லாம் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா BILனு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன எங்கெங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. இதோடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எங்கேயோ ஒரு விஷயத்தில் வந்து வயலேஷன் நடக்குது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டட் லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை கூப்பிட்டு வந்து ரொம்ப ஸ்லேவ் மாதிரி ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, நம்ம அவங்க ரிலேஷன் கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எழுதி ஒரு டெலகிராமோ இல்லை ஒரு லெட்டராவோ வந்து ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நம்ம அனுப்பலாம், ஓகேவா? இது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது எந்த பிளேஸில் நடக்குது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்துட்டு உண்மையாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸோ அந்த துன்புறுத்தின அந்த பர்சன் மேலே கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து பீகாரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் டைம் முடிஞ்சுமே வந்து அவங்களுக்கு ஜெயிலில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் வந்து BILன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரிலேட்டிவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாம் ஒரு லெட்டர் எழுதி ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் did you know that the midday meal that the children now receive the government and the government aided school is because of the BIL? See the photo on the right and read the text below and understand how this came about. அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பீகாரில் இருக்கக்கூடிய பாண்டட் லேபர்ஸ்லாம் வந்து எப்படி சேவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம் இல்லையா. அப்போ அவங்க யாரோ இந்த பர்சன் அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லை ஹை கோர்ட்டுக்கோ லெட்டர் எழுதுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது இல்லையா. இப்போ மிட் டே மீல்ஸ் இருக்கு இல்லையா, மிட் டே மீல் ஸ்கீம், அதாவது மதிய உணவு திட்டம் சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து இந்த BPLால தான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க ஒரு லெட்டர் எழுதி ஸோ அதன் மூலிமா கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா தெரியும், இதுதான் வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ இங்கே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா டீட்டெயில்டாக வந்து யார் அதை கொண்டு வந்தால் என்ன பர்பஸ்க்காக அதை கொண்டு வந்தாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகேவா? ஸோ இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த விட்டமின்ஸ் நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த புவர் கண்டிஷனில் இருக்கக்கூடியதால் அவங்க வந்து ஸ்கூலுக்கே போக முடியல. அதாவது இந்த மிட் டே மீல் ஸ்கீமால் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னு கூட சொல்லலாம், ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு 2 கேஸ் பார்த்துருப்போம். அதாவது பாண்டட் லேபர்ஸ் பார்த்துருப்போம், அடுத்து வந்து மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிகல் 21 சொல்லுவாங்க. ஆர்டிகல் 21 அப்படின்றது என்ன அப்படின்னா ரைட் டு லைஃப். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலும் முக்கியம், ஒவ்வொரு உயிருமே முக்கியம் அப்படின்றத ஒன்று சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தா, யாருமே வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற சொல்கிறது தான் ரைட் டு லைஃபு. ஸோ அதன் கூட சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் டு ஃபுட்டு. யாருமே வந்து
பஞ்சத்தால் வந்து அடிப்படக்கூடாது, உணவு இல்லாமல் தவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிட் டே மீல் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆஸ் எ இந்தியன் சிட்டிசன் நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிறவங்க தான் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், another issue that affects the common person access to the justice of the inordinately long number of years that the court take hear the case. The fact of the justice delayed in the justice denied is often used to the characteristics is the extended time period that the court takes. அதாவது ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது கோர்ட்டில் வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு லெவலுக்குமே ஒவ்வொரு கோர்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சொல்கிற அந்த ஜட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா வி கேன் அப்ரோச் த ஹை கோர்ட் இருக்குது, அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ விமனுக்குன்னு நிறைய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. ஓகே, ஒவ்வொரு சிட்டிசனுமே போயிட்டு கோர்ட் வந்து அசஸ் பண்ணலாம் அப்படின்னு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோர்ட் ஜுடிஷரியில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கேஸ் நம்ம போயிட்டு இப்போ ஒரு இயரில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேஸ் வந்து ஃபைனல் டிசிஷனுக்கு வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க வந்து இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கான ஜட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இதோடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, however, in spite of this, there is no denying that the judiciary has played a crucial role in democratic India. Serving as a check on the power of the executing and the legislator as well as the protecting of the fundamental rights of citizens, the members of the Constitution Assembly had quite correctly evictions a system of court which had an independent judiciary as a key feature of our country. அதாவது ஸோ இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் என்னதான் வந்து நல்லது பண்ணாலுமே கூட அதுலேயுமே ஒரு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம், அதாவது பாதிக்கப்பட்டவங்க அந்த ஜென்ரேஷனில் இல்லாமல் கூட போகிறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு டிலே ஆகுது நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வர்றதுக்கு. பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு கீழே வந்து நிறைய சபார்டினேட் கோர்ட்லாம் வந்து மேக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு கீழே நிறைய சபார்டினேட் கோர்ட்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அந்த கேஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அந்த வித்தின் த டைம் பீரியடில் வந்து நம்மளால் முடிச்சவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க முடியும். எந்த ஒரு விஷயமே வந்து டிலே ஆகாமல் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து பெண்டிங்கில் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் ஒவ்வொரு கோர்ட்டுக்குமே வந்து ஒரு சபார்டினேட் கோர்ட் கொண்டு வந்தால் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த லெசன் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அப்போ ஜுடிஷியரி அப்படின்றது என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய ரோல் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஜுடிஷியரி எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டாக தான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா இல்லை யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துப்போம். கண்டிப்பாக வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோர்ட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அப்படின்னும் போது கண்ட்ரி வைஸ் வருது, நம்ம கண்ட்ரிக்கு ஒன்று இருக்குது, அதாவது டெல்லியில் இருக்குது இல்லையா, அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டேட் வைஸ் இருக்கிறது ஹை கோர்ட்டு. தென் அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பிரான்ச்சஸ் பற்றி பார்த்துப்போம். கிரிமினல் லா அண்ட் சிவில் லான்னு பார்த்துருப்போம். ஸோ கிரிமினல் லாலாம் அப்படின்றது எதுக்கு கீழே வரும், ஸோ அங்கே என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நடக்குது, இங்கே சிவில் லாவில் வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ டஸ் எவ்ரி ஒன் ஹாவ் அசஸ் த கோர்ட். ஸோ எல்லாருமே வந்து கோர்ட் அசஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து அசஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பிஐஎல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பார்டர் லேபர்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இதன் மூலியமாக தான் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கோர்ட்டில், ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயுமே ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு ஜட்மெண்ட் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகுது, வித்தின் த டைம் பீரியடில் வர மாட்டேதுன்னு சொன்னாங்க. அதுக்கான ரெமெடி தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு கீழே நிறைய சபார்டினேட் கோர்ட்லாம் வர்றது மூலிமா ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே டிலே பண்ணாமல் அந்த வித்தின் த பீரியடில் வந்து இதை முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், திஸ் லெசன் இஸ் ஓவர். We will see on the next class. Okay, thank you to all.